ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சு தான் ஒரு சட்னி. இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சோத்தில் கூட பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கோவக்காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது கோவக்காய்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்மளோட நோய் வந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அந்த இது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லது, கொழுப்பை கூட கரைக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் தான். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பெரிய உள்ளி, 2 மிளகா, அப்புறம் 7லேருந்து 8 பல் வெள்ளைக்கூடு, இது எல்லாமே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுவிடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு விடுங்க. ஜீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து, அதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. அது நல்லா வந்து ஸ்மெல் வரணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெள்ளைக்கூடு, அப்புறம் வந்து மிளகா வந்து லைட்டாக உடச்சி போட்டுவிடுங்க. அது வந்து வெடிக்க தான் செய்யும் லைட்டாக, அதனால தான். இப்போ வந்து உள்ளியை போட்டுக்கிடலாம். உள்ளியும் போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க லேசாக. இதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா கோவக்காய் போட்டுடலாம். இது வந்து கோவக்காய் வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 கூட கீரி கூட அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுவிடலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க, எல்லா இடமுமே ஒன்றா வர்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தக்காளியும் இது கூடவே போட்டுடலாம். தக்காளியும் போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போடும்போது காய் வந்து நிறையா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிட்டு. இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி. இதில் வந்து புளி எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. துவையலாகவும் சாப்பிட்டுக்கிடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இதை வந்து சட்னியை கூட சாப்பிட்டுக்கிடலாம். ஏன்னா புளி வந்து போடுறதில்ல, ஏன்னா அதிலே வந்து லைட்டாக வந்து அந்த பழம் வந்து லேசாக அந்த காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போது லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் அதிலே வந்து இருக்கும், அதனால் போட வேண்டாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே ஊற்றவே வேண்டாம், அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இட்லிக்கு தான் வச்சுருந்து, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கோவக்கானே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக கோவக்காய் வந்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.